5 என்று அழைக்கப்பட்டது. அதிர்ச்சிக்குரிய வகையில் 20,000 எமு பறவைகள் தங்கள் வேகம் மற்றும் பிடியின்மையால் வீரர்களை மீறி சென்றன. குண்டுகளை கண்டு சிதறி குண்டுகளை புறக்கணித்தன. ஒரு மாதத்திற்கு பிறகு வெறும் 1000 எமு பறவைகள் மட்டுமே கொல்லப்பட்டன. அதே நேரம் வீரர்கள் உபகரண கோளாறுகள் மற்றும் குறைந்த உற்சாகத்தை அனுபவித்தனர். இந்த யுத்தம் ஒரு அவமானகரமான விலகலில் முடிந்தது. இது இயற்கையின் எதிர்பாராத எதிர்ப்பை பிரதிபலித்தது. மியோங்யாங் போர் 1597 சோகஸ்மெலி 13 கப்பல்கள் 133 கப்பல்களை வென்ற சிறந்த கடற்படை அபாரத வெற்றி. ஜப்பான் கொரியாவை ஆக்கிரமித்த போது அட்மிரல் இசன்சின் மியோங்யாங் போரில் மிகப்பெரிய சவால்களை எதிர்கொண்டார். 13 கொரிய கடற்படை கப்பல்கள் மட்டுமே 133 ஜப்பான் போர் கப்பல்கள் மற்றும் 200 ஆதரவு கப்பல்களுக்கு எதிராக. ஒரு திடீர் சுழல் ஏற்படுத்திய தடையானது குறுகிய நீரிணையின் வலுவான ஓட்டங்களால் ஏற்பட்டது. ஜப்பான் கப்பல்களை குழப்பத்தில் சிக்க வைத்தது. இதனால் ஈயின் புதுமையான கப்பல்கள் அடித்து சுடுவதற்கு சரியான துல்லியத்தை அளித்தன. கொரியர்கள் வெறும் 2 மரணங்கள் மற்றும் 3 காயங்கள் மட்டுமே அடைந்தனர். அதே நேரம் ஜப்பான் கப்பல்களை பல தோல்வியடையச் செய்து ஆயிரக்கணக்கானவர்களை கொன்றனர். இந்த அற்புதமான வெற்றி அனைத்து இராணுவ தர்க்கத்தையும் மீறி கொரிய சுதந்திரத்தை பாதுகாத்தது மற்றும் இது கடற்படை வரலாற்றில் மிகச் சிறந்த அபாரத வெற்றியாக புகழப்படுகிறது. ஏஸ்கிலஸின் மரணம் 455 BC சோகஸ்மெலி போல் கொண்டு கழுகு வீசியது திராஜடியின் தந்தையை முடிவுக்கு கொண்டு வந்தது. ஏஸ்கிலஸ் மேற்கு திரையரங்கை பாதித்த முதல் திராஜடி கலைஞரும் பழங்கால கிரேக்க நாடக ஆசிரியருமானவர். சிசிலியன் கெலா வெளியே ஒரு அற்புதமான முடிவை சந்தித்தார். ஒரு கழுகு அவர் தலையை கால் என்று தவறாக நினைத்து ஆமை ஒன்றை வானத்தில் இருந்து உடைக்க கீழே வீசியது, நேரடியாக ஏஸ்கிலஸ் மீது. இந்த தாக்குதல் அவரை உடனடியாக கொன்றது. இந்த அபத்தமான தற்செயலான விபத்து அவர் சொந்த நாடகங்களில் உள்ள இறைவனின் தலையீடு அல்லது அபத்தமான தற்போது போல ஒலித்தது. திரையரங்க புதுமையாளரின் வாழ்க்கையை அவர் திரையில் உள்ள திராஜடியின் அருகாமையில் மாற்றியது. பெப்சி கடற்படை 1990 சோகஸ்மெலி ஒரு மென்பானிய நிறுவனம் உலகின் 6வது பெரிய இராணுவ சக்தியாக மாறியது. சோவியத் ஒன்றியம் முடிவு நோக்கி செல்லும் நாட்களில் பெப்சிகோ ஏற்றுமதிக்காக செலுத்த முடியாத சிக்கல்களை எதிர்கொண்டு சோவியத் ஒன்றியத்துடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்தது. 17 நீர்மூழ்கி கப்பல்கள், ஒரு கப்பல், ஒரு அழைப்பு படகு மற்றும் ஒரு பாதுகாப்பு கப்பல் $3 பில்லியன் மதிப்புள்ள பெப்சி தயாரிப்புகளுக்கு பதிலாக. சிறிது நேரம் பெப்சி பூமியில் 6வது பெரிய கடற்படை படையை அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரிட்டன் மற்றும் பிரான்சுக்கு பின்னால் சொந்தமாக்கியது.
கப்பல்கள் விரைவாக சேதப்படுத்தப்பட்டு விற்கப்பட்டன. ஆனால் இந்த சரிவரே சோவியத் யுத்த பொருளாதாரத்தின் அபத்தமான நீளத்தை வெளிப்படுத்தியது. இங்கு கோலா சிறிது நேரம் பெரும்பாலான நாடுகளை விட ஆயுதங்களை தாங்கியது.